ನಮ್ಮ श्रीमन्नूतनरङ्गनाथेतिरारब्धात्मविद्या ಪ್ರಣಾಮः स्वामी नडी श्रीमन्नूतनलक्ष्मणारतिराट्सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनम् प्रत्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यम् भजामः स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् नारायणाद्य सूर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वदयमनुगुणं शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तम् सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். சில்லறை ரகசியத்துல உபகார சங்கிரகம் அப்படின்ற ரகசியத்தை நேற்று தொடக்கமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. எம்பெருமான் திருவடியில் நாம் தலை வைத்தோம். யாருடைய அருளினாலே? ஷடகோபன் அருளினாலே. ஷடகோபன் அருளினால் எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்ட நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்னென்ன இருக்குன்றத சொல்றார். எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு காட்டுகின்றார் சுவாமி தேசிகன் அப்படின்றத பார்ப்போம் இந்த உபகார சங்கிரகத்தில். இப்போ சர்வாத்மாக்களுக்கும் சர்வவித பந்துவான சர்வேஸ்வரனுடைய சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய் சாஸ்திரம் ஹி வத்சலதரம் மாதா பித்ரு சகசிரதா என்னும்படி சர்வருக்கும் சர்வதேசத்திலும் சர்வகாலத்திலும் சர்வாவஸ்தையிலும் சர்வாஹித நிவர்த்தியையும் சர்வஹித பிரவருத்தியையும் உண்டாக்குகைக்கு திருமுகமாய் நின்ற சாஸ்திரத்திலே பிரதானமான உபனிஷத் பாகத்திலே சம்யஞாயானுகிரகீதமான சதாச்சாரிய உபதேசத்தாலே இனி அறிந்தேன் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ நித்தியாதிகளிற்படியே சம்சயாதிரகிதமான சரசத் விவேகம் பிறந்து அதனடியாக அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் இத்தியாதிகளில் சொன்ன தீவிரமான சம்சார நிர்வேதமும். இது வரைக்கும் பார்ப்போம். இந்த அனாதி காலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான கர்ம வாசனை, அந்த கர்ம வாசனையின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஜீவனம், அந்த பத்த ஜீவனாக இருந்து கொண்டு கர்மாக்களினாலே பீடிக்கப்பட்டு அந்த கர்மாக்களினுடைய சம்பந்தத்தை விடுத்து அதன் பிறகு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு நாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை எப்படி பற்றி கொள்கிறோம் அப்படின்றத ஒரு பிரகாரத்தை இந்த இடத்துல சுவாமி நமக்காக காண்பிக்கின்றார். சர்வாத்மாக்களுக்கும் சர்வவித பந்துவான சர்வேஸ்வரனுடைய எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் பெருமாள்.
சர்வாத்மாக்களுக்கும் அப்படின்னா சேதனா சேதனாத்மகங்களாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள், அந்த எல்லா பதார்த்தங்கள்லயும் சிறந்தது சேதன பதார்த்தங்கள். அந்த சேதன பதார்த்தங்களுடைய ஆத்மாக்களாக இருந்து வழிநடத்தி செல்லக்கூடியவன் சேதனா சேதனாத்மகமான ஜெகத்திற்கு ஆத்மாவாக இருந்து கொண்டு வழிநடத்தி செல்கின்றான். அப்படி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடியதான பெருமாள் எப்படி வழிநடத்தி செல்கின்றான்? சர்வவித பந்துவாக வழிநடத்தி செல்கின்றான். பந்துவாக இருக்கக்கூடியவன். காந்தாரி சொல்றா, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓ, துவமேவ மாதாச்ச எல்லாம் சர்வவித பந்து. பெருமாளை பார்த்து இந்த மாதிரியான விஷயத்த சொல்றா. அதே மாதிரி சர்வவித பந்துவாக இருக்கின்றான் பெருமாள். அப்போ சர்வேஸ்வரனுடைய சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய் எதை கொண்டு அவன் எல்லோரையும் வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னும் பொழுது, சர்வவித பந்துவாக இருக்கக்கூடியவன் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதான சாசனங்களை வரையறுத்து காண்பிக்கின்றான். சாசனம்னா கட்டளை. அந்த கட்டளைக்கு இணங்க நாம காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பட்டதான காரியங்களை செய்கின்றோம் அப்படின்னா, அவனுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு காரியங்களை செய்கின்றோம். அவனுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு காரியங்களை பண்றோம் அப்படின்னா, அவனுடைய ஆக்ஞைக்கு உட்படாமல் இருந்தால் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா, அவனுடைய ஆக்ஞைக்கு உட்படாமல் இருந்தால், கட்டுப்படாமல் இருந்தால் சச்ச மம துரோகி அப்படின்னு பெருமாள் சொல்றார். அப்போ அவனிடத்திலே அவனுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்காக அவன் காட்டிய வழியிலே செல்வது என்பது நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால அவன் நம்மை அழைத்து செல்லும் பொழுது அதற்கு ஏற்றா போல ஒரு சாசனங்களை கொண்டு அழைத்து செல்கின்றான். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சாசனம் அப்படின்றது இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அவரவர்கள் பண்ணிய கர்மாக்களின் அடிப்படையில அவரவர்களுக்கென்று ஒரு சாசனமானது இருக்கு. அப்படிப்பட்ட சாசன ரூபமாய் கொண்டு பிரவருத்தமாய் ஏற்பட்டிருக்கக்கூடியதான சாஸ்திரம் ஹி வத்சலதரம் மாதா பித்ரு சகசிரஷா, மாதா பித்ரு சகசிரேபியா வத்சலதரம் ஹி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. இங்க சாஸ்திரம் ஹி வத்சலதரம் மாதா பித்ரு சகசிரஷான்னு இருக்கு. சகசிரதா அம்மா அப்பா இது மாதிரியான நமக்கு வாத்சல்யத்தை, நம்மீது வாத்சல்யம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய சந்தோஷத்தை மட்டுமே எண்ணி பார்க்கக்கூடியவர்களான ஒரு குறிப்பிட்டவர்களை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். இவாள்லாம் நம்ம மேல எந்த அளவு பரிவு வைத்திருக்கிறார்களோ அது போன்றதான ஒரு பரிவை எல்லோரும் வைத்திருக்கிறார்கள். அதாவது எல்லோரும் வைத்திருக்க, இது போன்று மாதா பிதா இவர்களை போன்று வைத்திருக்கக்கூடியதான பரிவை காட்டிலும் சாஸ்திரம் என்பது நம் மீது ஏகப்பட்டதான ஒரு வாத்சல்யத்தை கொண்டதாக இருக்கு. அப்போ மாதா பித்ரு சகசிரஷா சகசிரதா வத்சலதரம் ஹி சாஸ்திரம். அப்போ அந்த அளவுக்கு வத்சலம்னா நம் மீது ஒரு பரிவு. அப்போ நம் மீது இருக்கக்கூடியதான பரிவு என்பது இவர்களை, இந்த சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான பரிவு அப்படின்னு சொல்லு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக சர்வருக்கும் சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வ அவஸ்தையிலும் சர்வ அஹித நிவர்த்தியையும் சர்வஹித பிரவருத்தியையும் உண்டாக்குகைக்கு, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பது என்பது சாஸ்திரத்துடைய வேலை. அவனுடைய கட்டளைக்கு இணங்க இவை அனைத்தையும் கட்டிக்கோ, அதாவது அது நம்ம வழிநடத்தி செல்கிறது இந்த சாஸ்திரம்ன்றது. அப்போ சர்வருக்கும் எல்லோருக்கும் சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வ அவஸ்தையிலும் எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி,
இந்த காலத்திலே செய்வேன், அந்த காலத்திலே செய்ய மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. எந்த தேசத்துல எந்த காலத்திலையும் சரி, எல்லா அவஸ்தையிலையும் சரி, எப்படிப்பட்டதான ஒரு அவஸ்தையுடன் நாம் இருந்தாலும் சரி, அது எல்லா சமயத்திலையும் சர்வ அஹித நிவிருத்தியையும், அஹிதம் நமக்கு ஏதாவது அஹிதம் ஏற்பட்டிருந்தால் அதை போக்குகை, சர்வஹித பிரவருத்தி நம்மை ஒரு ஹிதத்துல காண்பித்துக் கொடுப்பது, நமக்கு ஹிதத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, அஹித நிவிருத்தி ஹித பிரவருத்தி. சாசனம் பண்ணணும்னா அப்படித்தான் பண்ணணும். நம்மளை ஒருவர் வழிநடத்தி செல்கின்றார் அப்படின்னா அதற்கு பேர் வழிநடத்தி செல்லுதல் என்பதற்கு பேர் சாசனம். அவ அந்த சாசனத்தை எப்படி பண்ணுவா அப்படின்னா அஹித நிவிருத்தி ஹித பிரவருத்தி பூர்வகமாக சாசனம் பண்ணணும். அஹித நிவிருத்தி அப்படின்னா இப்படிப்பட்டதான நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான காரியங்கள்ல நம்மை ஈடுபடுத்தாமல் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதான காரியத்திலே ஈடுபட வைக்கை என்பது சர்வ அஹித நிவிருத்தி, சர்வஹித பிரவருத்தி என்பது. அப்போ பிரவருத்தியையும் உண்டாக்குகைக்கு திருமுகமாய் நின்ற சாஸ்திரத்தில் இதெல்லாவற்றையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடியது சாஸ்திரம். ஒவ்வொருவருக்கும் அஹித நிவர்த்தியை கொடுத்து ஹித பிரவர்த்தியை ஏற்படுத்துவது சாஸ்திரத்தினுடைய வேலை. அப்படிப்பட்டதான சாஸ்திரத்துல பிரதானமான உபனிஷத் பாகத்திலே சமயக் நியாயானுகிரகீதமான சதாச்சாரிய உபதேசத்தாலே சாஸ்திரம் அப்படின்றது வேதம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உதுருத்திய புதமுச்சது, வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி அப்படின்னு தினம் சொல்லிட்டு இருக்கோம். வேதசிய அபேட்சையா சாஸ்திரம் என்பது வேறுபட்டது கிடையாது. வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் என்பது வேறுபட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதமேதான் சாஸ்திரம், வேதமேதான் சாஸ்திரம். வேதம் வேற சாஸ்திரம் வேற கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சாஸ்திரத்துல பிரதானமாக இருக்கக்கூடியது உபனிஷத் பாகம், அதாவது வேதாந்த பாகம். சாஸ்திரம் ரெண்டு விதம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்பதாக இரண்டு விதமாக பிரித்தார். அதுல கர்மகாண்டம் என்பது பூர்வ பாகம். பூர்வ பாகமாக இருக்கக்கூடியதான கர்மகாண்டத்துல கர்மாக்களை பற்றி, செயல்களை பற்றி, யாக யஜ்ஞாதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பூர்வ பாகம், சம்ஹிதா பாகம் அப்படின்னு சொல்லப்படும். பிரம்ம காண்டத்துல பிரம்மத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மம் என்பது என்ன, பிரம்மத்துடைய சொரூபம் என்பது என்ன, பிரம்மத்தினுடைய விசேஷங்கள் என்ன, பிரம்மத்தினுடைய குணங்கள் என்ன, பிரம்மம் இத்தம் பூதம் பிரம்ம அப்படின்னு இது எல்லாவற்றையும் பற்றி தெரிவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பிரம்மத்தை எவ்வாறு அடைவது என்பதான விஷயங்கள் எல்லாமே உபனிஷத் பாகத்திலே தெரிவிக்கப்பட்டு, சாஸ்திரத்தை நான் தெரிந்து கொள்கின்றேன் அப்படின்றதுனால பூர்வ பாகமாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதை காட்டிலும் அதனுடைய உத்தரபாகமாக இருக்கக்கூடியதான பிரம்மகாண்டத்தை பற்றி தெரிந்து கொள்வது பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால சாஸ்திரத்தில் பிரதானமான உபனிஷத் பாகத்திலே, சாஸ்திரத்துல உபனிஷத் பிரதானம், அதிலும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுல எது முக்கியம் அப்படின்னால் சமயக் நியாயானுகிரகீத சதாச்சாரிய உபதேசத்தாலே, சமயக் நியாயானுகிரகீத சதாச்சாரிய உபதேசம், சதாச்சாரியனிடத்திலே உபதேசத்தை பெற வேண்டும். எப்படிப்பட்ட சதாச்சாரியனிடத்திலே உபதேசத்தை பெற வேண்டும் அப்படின்னால் ஆச்சாரிய பிராச்சாரிய ததாச்சாரியன் என்பதாக மூன்று தலைமுறைகளாக ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கு இருக்கிறதோ அவன் சதாச்சாரியன் அப்படின்னு முதல் அவருக்கு இருக்கக்கூடியதான முதல் குவாலிபிகேஷன்.
ஆச்சாரிய பிராச்சாரிய ததாச்சாரியனை கொண்டவராக இருக்க வேண்டும். சாஸ்திரங்களை நன்கு அபியசித்தவராக இருக்க வேண்டும். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் அப்படின்னு முன்னாடியே பிரதான சதகத்துல கூட சொல்லியிருப்பார். ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. சாஸ்திரார்த்தங்களை தானும் அனுஷ்டித்து பிறருக்கும் உபதேசம் செய்பவராக இருக்க வேண்டும். உபதேசம் பண்ணும் பொழுது ஏதோ சில கதைகளை சொல்லிட்டு போகக்கூடாது. சமயக் நியாயானுகிரகீதமா இருக்கணும். எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேத ந இதரஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்றாக அலசி ஆராய்ந்து அனைத்து விதமான பூர்வபக்ஷ சித்தாந்தங்களையும் நன்றாக அறிந்து உபதேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போ சமயக் நியாயானுகிரகீதமான சதாச்சாரிய உபதேசத்தாலே, சதாச்சாரியனுடைய உபதேசம் அது ரொம்ப முக்கியம். உபதேசத்தின் மூலமாகத்தான் சாஸ்திர ஞானம் நாம் பெற வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு பெருமாளும் கீதையில சாதித்திருக்கிறார். அதுவும் பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பிரணிபாத்தேன அப்படின்னால் அவரிடத்திலே மண்டியிட்டு உபதேசங்களை, அத்தியாத்ம சாஸ்திர உபதேசங்களை பெற வேண்டும். அதுவும் எடுத்த உடனே சொல்லிக் கொடுக்க முடியாது, அப்படியும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். சதாச்சாரியாளா இருக்கிறவா நாம கூப்பிடுறோமோ இல்லையோ, கிளாஸுக்கு வாங்கோ கிளாஸுக்கு வாங்கோன்னு பரீட்சை பண்ணி பார்த்துதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுவும் சில ரகசியத்துல முன்னாடியே சுவாமியே சாதித்து இருக்கிறார். சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரயம் அதாபி வா அப்படின்லாம் இருக்கு. 1 வருஷம் பரீட்சை பண்ணி பார்க்கணும், 6 மாசம் பரீட்சை பண்ணி பார்க்கணும், 3 மாதங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கணும், இப்படிலாம் இருக்கு. சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருபியோ நிவேதையேத் அப்படின்லாம் இருக்கு. தன்னுடைய சரீரம், அர்த்தம்னா பணம் செல்வம், அதே மாதிரி பிராணன் எல்லாத்தையும் சத்குருவினிடத்துல நிவேதனம் பண்ணிட்டு நாம அத்தியாத்ம சாஸ்திரங்களை கத்துக்கணும்னு சொல்லப்பட்டு, இப்படி ஒரு அத்தியாத்ம சாஸ்திர அத்தியேதாவா இருக்கணும். அப்பதான் சாஸ்திரம் என்பது நிற்கும். இப்ப உபதேசம் பண்றவர் எப்படி இருக்கணும்? இது சொல்லியிருக்கு, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு குரு பிரகாஷையே தீமான் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குரு பிரகாஷையே தீமான், குருவினுடைய புகழை லோகம் முழுக்க பரப்பணும். ஏன்னா வேற கைமாறு மாயனும் காணகில்லான். கைமாறு வேற யாருக்குமே தெரியல, பெருமாளுக்கே தெரியல. மாயனும் காணகில்லான், பெருமாளுக்கே தெரியல. ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை அப்படின்னு சுவாமி பாசுரத்துல சாதிக்கிறார். அப்போ ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படின்னா என்ன பண்ணோம்? அவனுக்கே தெரியல, நான் என்ன பண்றது அப்படின்னால் போற்றி உகப்பதும் சர்வதா ஆச்சாரியனுடைய திருநாமத்தை ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரியங்கள் பண்றோம் அப்படின்னாலும் ஆச்சாரியனுடைய தனியனை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். சர்வதா ஆச்சாரியனுடைய தனியன் மனசுல நிக்கணும். அடியவங்களை அப்படிதான் பண்றோம். புதுக்கோட்டை சுவாமி தனியன் சர்வதா சொல்லிகிட்டே இருப்போம். எந்த இடம் எப்படியா இருந்தாலும் புதுக்கோட்டை சுவாமி தனியன் இருக்கும். ஆச்சாரியனுடைய தனியனை ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை பஜித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. நம்மால வேற எதுவும் பண்ண முடியாது. சில பேர் பண்ற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்பா அம்மா பண்ற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் கிடையாது. குரு பண்ற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. பெருமாள் பண்ற உபகாரத்துக்கு பிரத்யுபகாரங்கள் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் இதான் நம்ம பண்ணணும். சரி, சிஷ்யன் எப்படி இருக்கணும், ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல ஆச்சாரியனுடைய லட்சணங்களும் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் இப்படியெல்லாம் சொல்றார்.
இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் லட்சணங்களும் சொல்லப்படுகின்றது. சதாச்சாரிய சம்பன்னனா இருக்கணும், எந்த விதமான ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, கிருபையா நிஸ்பிருகோ வதேத் அப்படின்னு இருக்கு, எதிலும் பற்று இல்லாமல் உபதேசத்தை செய்ய வேண்டும் அப்படின்லாம் இருக்கு. ஞாச விம்சதி அதுல ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். ஆச்சாரியனுடைய பெருமைகளை பற்றி சொல்லும் பொழுது அப்படி ஆச்சாரியனும் அந்த மாதிரியான சில தன்மைகளோடு இருந்தால்தான் அவர் ஆச்சாரியன், இல்லைன்னா அவர் ஆச்சாரியனும் கிடையாது. அப்படி பெரியவாள் அந்த நாள் அப்படி இருந்திருக்கா. ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடியதான குணங்கள், சிஷ்யனுக்கு இருக்கக்கூடியதான குணங்கள் கூரநாதே யதாசியுஹு அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். கூரத்தாழ்வான இடத்துல எப்படிப்பட்டதான ஒரு சிஷ்ய குணம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு குணங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அனுகிரகீத சதாச்சாரிய உபதேசத்தாலே இனி அறிந்தேன், அதுவும் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் நீ கற்பவை நீ தன் நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் அப்படின்னு எம்பெருமானுடைய சொரூபத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். எல்லோருக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன், எல்லோருக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமான் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனே. அப்போ கண்ணபுரம் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு பெருமாள், அந்த பெருமாள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையோட இருக்கான், எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்தவனாக இருக்கான், சிறந்த தேஜஸ்வரூபனாக இருக்கின்றான். ஒரு சிறந்த திவ்யதேசமா இருக்கக்கூடியதான திருக்கண்ணபுரம் என்கின்றதான ஒரு திவ்யதேசத்தோடு திவ்யதேசத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்டதான ஒரு பெருமாள் இருக்கும் பொழுது எனக்கு வேற என்ன கவலை இருக்கு? எந்த விதமான கவலையும் எனக்கு கிடையவே கிடையாது. இத்தியாதிகளிற்படியே சம்சயாதி ரஹிதமான, நேத்தி சொன்னேன் இல்லையா, தொய் பிரவருத்தே மமக்கியம் பிரயாசை, தொய்ய பிரவருத்தே மமக்கியம் பிரயாசை. என்ன கவலை இருக்கு? நீ எனக்காக நீ பிரவர்த்திச்சுட்ட அப்படின்னால் எந்த விதமான கவலையும் எனக்கு கிடையாது. எனக்காக நீ பிரவர்த்திக்கல அப்படின்னால், நீ ஏன் பிரவர்த்திக்காதப்போ எனக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய கர்மா அவ்வளவுதான். தொய் ரட்சதி ரட்சகைக்கியமன்யை, தொய்ச்சா ரட்சதி ரட்சகைக்கியமன்யை. நீயே என்னை காப்பாத்துற, வேற யார் வேணும் எனக்கு? நீயே என்னை காப்பாத்த வேண்டான்னு விட்டுட்ட, அப்ப கூட எனக்கு யாரு வேணும்? அப்பவும் எனக்கு யாரும் வேண்டாம். முன்னாலேயே காப்பாற்ற முடியாதப்போ என்ன வேற யார் காப்பாத்த போறா? இத்தியாதிகளிற்படியே சம்சயாதி ரகிதமான சரசத் விவேகம் பிறந்து, சம்சயாதி ரகிதமான, சம்சயாதினா சம்சய ஜானம், அந்நிதா ஜானம், விபரீத ஜானம், இதெல்லாம் யதாவஸ்திதமான ஞானம் வரத்துக்கான தடைகள். யதாவஸ்திதமான ஞானம் அப்படின்னால் அந்த யதாவஸ்திதமான ஞானம் என்பது ஒரு தடைகளுடன் கூடியது, தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஞானம், எந்த விதமான பிரதிபந்தகமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஞானம். அது இல்லை, அது வரல, அப்ப என்ன வரும்? சம்சய ஜானம், அந்நிதா ஜானம், விபரீத ஜானம், இவைகள்லாம் ஏற்படும். இப்ப இந்த சம்சய ஜானம், அந்நிதா ஜானம், விபரீத ஜானம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னால் இந்த ஞானங்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த யதாவஸ்திதமான ஞானமானது வரணும். அப்ப சம்சயாதி ரகிதமான சரசத் விவேகம் பிறந்து, இது சத்து இது அசத்து அப்படின்ற ஞானம் வரணும். எது நம்முடைய மோட்சோபாயத்திற்கு
தேவையில்லாததாக இருக்கின்றதோ அதில் பிரவருத்தி என்பது ஏற்படக்கூடாது. அதாவது பிராபிய வஸ்துனி திருஷ்ணா பிராபியேத்தர வஸ்துனி வைத்திருஷ்ணியம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பாஷிகாரர் சாதிக்கிறார். பிராபிய வஸ்துனி திருஷ்ணா அப்படின்னால் அடையப்படக்கூடிய வஸ்துவுல ஆசை, அதை காட்டிலும் இதர வஸ்துக்கள் மீது வைத்திருஷ்ணியம் அப்படின்னா வைராக்கியம், ஆசை இல்லா தன்மை. எந்த வஸ்துவை நீ அடைய போகிறாயோ, அப்ப எந்த வஸ்து அடைய போற? பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம். அப்போ பிராபியம் எது? பிரம்மம். அந்த பிரம்மத்தை நீ அடைய போகிறாய். அப்போ அடையக்கூடிய வஸ்துவில் நமக்கு ஒரு ஆசையானது இருக்கணும். ஆசை யாருக்குதான் இல்லை? எல்லாருக்கும் இருக்கு ஆசை. ஆசை இல்லாதவா யாரா இருக்காளா? எறும்பு கூட ஆசை இருக்கு. இந்த எறும்பு என்ன பண்றது? நேர போய் சக்கரை எங்க இருக்குன்னு தேடி போறது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவா கிடையவே கிடையாது. ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே திருஷ்ணா, ஆசை என்பது இருக்க வேண்டும். ஆசை யார் மேல இருக்கணும்? எம்பெருமான் விஷயத்துல இருக்கணும். அப்போ சரசத் விவேகம் பிறந்து கிருத்தியா கிருத்திய விவேகங்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள்ல சொல்றாரோ இல்லையோ, இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சரசத் விவேகம்னு அதான் கிருத்தியா கிருத்திய விவேகங்கள். எதை செய்ய வேண்டுமோ, சாஸ்திரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சரசத் விவேகம் பிறந்து அதடியாக அண்ணாள் நீ தந்த ஆக்கையின் வழிவுழல் வேணித்தியாதிகளில் சொன்ன தீவிரமான சம்சார நிர்வேதமும். சரசத் விவேகம் பிறந்தால் என்ன ஏற்படும்? கிருத்தியா கிருத்திய விவேகங்கள், இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அப்படின்னா செய்யறதுல ஒரு துறை ஏற்படும். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு எண்ணமானது உண்டாகும். அந்த எண்ணம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோகத்துல வாழறதுன்றது சகித்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்கும். ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, இந்த லோகத்துல வாழ்தல் அப்படின்றதே நம்மளால சகித்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே, அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணால் நோய் வீழ வினைகளை வேறற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனோ. என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனோ. அப்போ அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வேற வழி இல்லை. ஆக்கைன சரீரம். அன்னைக்கு நீ எனக்கு இந்த சிருஷ்டியை கொடுத்துட்ட. அதுவும் எதன் மூலமாக? என்னுடைய கர்மாக்களின் அனுகுணமாக இப்படிப்பட்டதான ஒரு சிருஷ்டியை நீ கொடுத்திருக்கிறாய். நிமித்த மாத்திரமேவாசௌ சிருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணீபூதாக யதோ வை சிருஜ்ய சக்தயா நிமித்த மாத்திரம் உக்த்வைவ நானியத் கிஞ்சித் அபேக்ஷதே நீயத்தே தபதாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து வஸ்துதாம் அப்படின்னு ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம். சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய பாஷ்யத்துல இது பிரயோஜனவத்வாதிகரணத்துல காண்பிக்கிறார். பெருமாள் எப்படி சிருஷ்டி பண்றார் அப்படின்னா, கர்மாக்களின் அனுகுணமாக சிருஷ்டி பண்றார். அந்த கர்மாக்களுக்கு ஏற்றா போல் ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் இத்தியாதிகளில் சொன்ன தீவிரமான சம்சார நிர்வேதமும். என்னால இங்க இருக்க முடியல, வேண்டாம். இந்த இடத்துல இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேதம் 100, பிராயம் 100, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியல. அதனால சம்சார நிர்வேதம், இந்த சம்சார சாகரத்திலே இருப்பது என்பது என்னால் இயலாத காரியம் அப்படின்னு ஆர்த்த ஸ்வரத்துல அவனை கூப்பிடணும். அப்படி ஆர்த்த ஸ்வரத்துல கூப்பிட்டாலும் அவன் வந்து நிப்பான். அப்படி கூப்பிட்டு ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன். அதுவும் நம்முடைய இந்திரியங்கள் இருக்கே, புலன்கள் படாத பாடுபடுத்துறது என்ன? இகலோகத்துல இருந்தால் கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த இந்திரியங்கள் ரொம்ப பாடுபடுத்தும். இந்த ஞானேந்திரியம் 5,
கர்மேந்திரியம் 5 அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த ஞானேந்திரியங்கள் படுத்துற பாடு இருக்கே பத்த ஜீவன் விஷயத்துல, இந்த கண்ணு காது, அதாவது சக்ஷு ஸ்ரோத்ரம் கிராணம் ரசனம் துவக்கு, கண்ணு காது, கிராணம் அப்படின்னா நுகர்தல், ரசனம்னா சுவைத்தல், துவக்குன்னா தொடுதல், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த இந்த இந்திரியங்கள் எப்பவும் சும்மாவே இருக்காது. இந்திரியங்களை ஜெயிச்சபடினாலதான் அவனுக்கு சத்ருக்னன் அப்படின்னு பேரு. சத்ரும் கணந்தீதி சத்ருக்னா, சத்ருக்களை அழித்தபடியினால் அவனுக்கு சத்ருக்னன் அப்படின்னு பேரு. எந்த சத்ருக்களை அழித்தான்? வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை அழிக்கிறது ரொம்ப சுலபம், யாரால வேணாலும் பண்ண முடியும். வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான டேலண்ட்டை கொண்டு அவரவர்கள் வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை சுலபமா அழிச்சுடுவான். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான சத்ருக்கள் இருக்காளே 11 சத்ருக்கள், அவளை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு ஒரு நாளும் வரவே மாட்டாவா, எப்பவும் வரமாட்டா. அவ அந்த 11 சத்ருக்களை கட்டுப்படுத்தி வென்றபடியினாலே அவன் சத்ருக்னன் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றான். அப்படி ஆழ்வார் சொல்றார் இந்த இடத்துல, ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். பாசுரம், கண்டு கேட்டுற்று மோந்துண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், உந்தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடி. கண்ட சதிர் கடைந்தொழிந்தேன், கண்டொழிந்தேன். நான் என்னென்ன பிரதிபந்தகங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டுதோ அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அதுவும் எப்போ? அடைந்தேன் உன் திருவடி. எப்போ? எப்படிப்பட்ட திருவடி உன் திருவடினா, ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப. எம் பிராட்டி தாயாரோட சேர்ந்து இருக்கவர். அந்த சமயத்துல உன் திருவடியை நான் பற்றி கொண்டேன். எங்க? ஸ்ரீவைகுண்டத்துல. எப்பொழுது? எத்திர ஸ்ரீஹி சர்வதா நிவசதி, எந்த இடத்திலே தாயார் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாளோ அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடி. அப்படிப்பட்டதான ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை நான் பற்றி கொண்டேன். எப்போ பற்றி கொள்ள முடியும்? கண்ட சதிர் கண்டொழிந்தால் பற்றி கொள்ள முடியும். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான பிரதிபந்தகங்கள் எல்லாம் தொலைந்தால் நம்மால கண்டிப்பா பற்றி கொள்ள முடியும். அவன் திருவடியை என்னால் அடைய முடியும். அதனால்தான் கிருஷ்ணா ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. அப்போ பாபம் குறைந்தால் கிருஷ்ணனிடத்திலே பக்தியானது உண்டாகும் அப்படின்னு இந்த இந்திரியங்கள் படுத்துற பாடு இருக்கு பாருங்க. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம், இந்த இந்திரியங்கள்னால வரக்கூடியதான சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்துல ஆசை வைத்து நான் என்ன பண்ணேன்? இக லோகத்துல தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு அளவில்லா சிற்றின்பத்தின் உள்ள மட்டும்தான் ஆசை இருந்தது. அப்படிப்பட்டதான ஆசை இருந்தது. பேரின்பத்தின் மேல எனக்கு ஆசை வரல. பேரின்பம்ன்றது நேத்திக்கே சொன்னோம், அந்தமிலா பேரின்பம். அப்படியே பேரின்பம்னா மோட்சம். அந்த மோட்சம் தான் பேரின்பம். அந்த பேரின்பத்துல எனக்கு ஆசை வரல. நான் இங்கேயே இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னால், ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன். இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஒரேடியா, மொத்தமா ஒழிஞ்சது. ஒழிஞ்ச உடனே என்னாச்சு? கண்டு ஒழிந்தேன். சாட்சாத்து உன் திருவடி இருக்கே, அப்பேற்பட்ட திருவடி என்னும்படி சர்வ சுகாந்தர நிவர் விரக்தியும். லோகத்துல எத்தனையோ சுகங்கள் இருக்குன்னு நினைச்சேன் நான். அதெல்லாம் சுகம் இல்லை. ஆனால் சுகம்ன்றது என்ன அப்படின்னா, சாட்சாத்து ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை பற்றி கொள்வதுதான் சுகம். அடியே அஸ்மத் குல தெய்வம் ஸ்ரீனிவாசன். எங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்பப்போ மாசம் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி திருமலையும் போகும். எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ கண்டிப்பா திருமலைக்கும் போவோம். போகாம இருக்க முடியாது. அஸ்மத் குல தனம் இல்லையாது. அதனால அந்த குல தனத்தை பார்த்தே ஆகணும். பார்க்காம இருக்கக்கூடாது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாஷாந்தரத்துல சொல்லணும்னா ஒரு எமோஷனலி பாண்டிங். அது அதை விட முடியாது. போக முடியாத நாட்கள் என்ன பண்ண முடியும்? நாம மதுராந்தகத்துல இருக்கோம். ஸ்ரீனிவாசன திருமலை அப்பனை அடிக்கடி சேவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் லீவுக்கு போட்டு போறோம், போயிட்டு வரோம். அப்படி போக முடியாதப்ப என்ன பண்றது அப்படின்னா, எங்களுக்குன்னே பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறார்.
நம்ம மதுராந்தகத்துக்கு 10 கிலோமீட்டர்ல ஒரு பெருமாள் இருக்கான், ஸ்ரீனிவாசன் மலை மேல இருக்கான். திருமலை வையாவூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், தென் திருப்பதினே சொல்லுவா. ஒரு 300 400 வருஷங்களா இருக்கக்கூடியதான கோவில், மலை மேல. ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் இருப்பான் பெருமாள் ஸ்ரீனிவாசன். அவ்வளவு அழகா இருப்பான். அந்த ஆனந்தமா கூட்டம்லாம் ரொம்ப இருக்காது. அப்படி சேவிச்சுட்டு வரலாம் பெருமாளை. அவ்வளோ அழகா இருப்பார் பெருமாள் மலை மேல. மலைக்கே வாகனங்கள்லாம் போகும். நடந்தும் போகலாம், படிக்கட்டுலயும் போகலாம். மலைக்கு காரு, பஸ் எல்லாமே மலைக்கும் போகும். அப்படியும் போகலாம். சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது. சாதாரண மலை, ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பெருமாள். ரொம்ப அழகா இருப்பார். அது இல்லாம இப்போ நவீனமாக ஒரு பெருமாள் சேவை சாதிக்கிறார். செங்கல்பட்டு பக்கத்துல திருவடி சூலம் அப்படின்னு ஒரு இடம். அங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 15 அடிக்கு சேவை சாதிக்கிறான் பெருமாள் திருமலையப்பன். ரொம்ப அழகாவே சேவை சாதிக்கிறான். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சேவையை, பெருமாளுடைய சேவை. திருமலையில எப்படி சேவையோ அதே மாதிரி கூட்டமே இருக்காது. அவ்வளவு அழகா சேவிக்கலாம் பெருமாளை. முன்பாவது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. அது வந்து என்னன்னா, ஒரு சக்தி பீடம். அது சக்தி பீடம் அப்படின்றபடினால அங்க ஒரு 100 அடிக்கு ஒரு அம்மன் சிலை இருக்கு. இந்த கருமாரி அம்மன் சிலை. அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் திருமலையப்பனுக்கு ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும் அப்படின்னு. முன்னாடி அம்மன் கோவில், பெரிய கோவில். பின்னாடி ஸ்ரீனிவாசனுக்குன்னு தனி கோவில். 108 திவ்ய தேசங்களும் ஒரே இடத்துல சேவிக்கலாம். அப்படிப்பட்டதான கோவில் அது. அந்த வழியா தான் போகணும் அப்படின்னு இருந்தது. அப்புறமா தனியா ஒரு வழி வச்சா. அப்பவும் அந்த அம்மனுடைய பிராகாரம், அந்த அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அது உள்ள போயிட்டு தான் போகணும் அப்படின்லாம் இருந்தது. அப்பவும் அடியன் அதெல்லாம் பெருசுப்படுத்தல. நம்முடைய குலதனத்தை எப்படி சேவிச்சாலும் சேவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தோணிச்சு. அப்போ பெருமாள் அனுக்கிரகம், நீ ஏன்டா அங்கெல்லாம் அப்படியெல்லாம் போயிட்டு வர அப்படின்னு இப்போ வாசல்ல இருந்து தனியா கருமாரி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி, ஸ்ரீனிவாசன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு தனியாக ஏற்படுத்தி நமக்காக சேவை சாதிக்கிறான் பெருமாள். அப்படிப்பட்டதான அஸ்மத் குல தனம் இந்த பெருமாள். அதனாலதான் ஒன்றடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப எத்திர ஸ்ரீஹி சர்வதா நிவசதி சஹஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னார் பாஷ்யக்காரரும். பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தமே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம், விசிஷ்டாத்வைதத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னால் ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் என்பதையும் பாஷ்யக்காரர் காண்பித்தார். இதை காட்டிலும் சுகம் வேற எதுவுமே கிடையாது. ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதை காட்டிலும் வேற ஒரு சுகம் அப்படின்றது லோகத்துல கிடையவே கிடையாது. அதனால சுகாந்தர விரக்தியும் துரந்தமாய் துர்நிவாரமான துஷ்கிருத பல பிரவாகத்தையும் பல பிரவாகத்தை பற்ற மாற்றமுல. சரி, இப்போ துரந்தமாய் இருக்கக்கூடியது, துர்நிவாரமான துரந்தமாய் இருக்கக்கூடியது அப்படின்னால் அடைய முடியாததாக இருக்கக்கூடியது. அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமா? இப்ப நான் நினைச்சா திருமலைக்கு போயிட முடியுமா? எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். நம்முடைய மனசு, அதாவது அகோபில கஷேத்திரத்துல பாவனனை சேவிக்கிறதுக்கு நடந்து போவா சில பேர். இந்த ஜீப்புல எல்லாம் போறதை காட்டிலும் நடந்து போனால் 3 மலை தாண்டி நடந்து போகணும். நடந்து போறது ரொம்ப அழகா இருக்கும். அகோபிலேசனை சேவிச்சுட்டு சைட்ல அந்த படிக்கட்டு ஏறி போனால் கொஞ்ச தூரத்துல ஒத்தையடி பாதை போய் அப்புறம் மலை வந்துடும். அடர்ந்த காடுகள், அடர்ந்த காடுகள், சாதாரணமா இல்லை. எங்க எது வரும்னு தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும். இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் வீடியோல செலுத்த வந்தது அப்படின்லாம் காட்டுறா. ஆனால் நடந்து போறவாளுக்கு இதுவரையில எந்த மிருகமும் இந்த குரங்கு ஒண்ணை தவிர வேற எதுவும் தொந்தரவு பண்ணதா தெரியவே இல்லை இன்னி வரைக்கும். அப்போ மனசுல தைரியம், எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கோ இல்லையோ, அந்த சங்கல்பம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால்தான் பெருமாளை சேவிக்கவே முடியும். நாம 300 ரூபா டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்றபடினால சேவிச்சிடலாம்னா சேவிச்சிட முடியாது. அவன் சொல்லணும், அவன் நம்மை அழைத்து அருள் கொடுக்கணும். அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ
துர்நிவாரமான தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடியதான முடிவில்லாததாக இருக்கக்கூடியதான துஷ்கிருத பல பிரவாகத்தை பற்ற அதுவும் நம்முடைய தப்பான செயல்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான பாப சம்பந்தங்கள் அதனால் நாம செய்யக்கூடியதான தப்பான செயல்கள் இதனால வரக்கூடியதான பாபங்களுடைய ஒரு அனுசரணம் தொடர்ச்சி இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மாற்றமுலை இத்தியாதிகள் ஏற்படியே மற்றொரு பிரவೃತ್ತಿ பண்ண ஒட்டாத மாற்றமுல ஆகிலும் சொல்வேன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொள் என்னும் இன்னும் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் நார்ச்சுவை ஊர் ஒலியாகிய நம்பி. நான் 5 இந்திரியங்கள் இருக்கே, இந்த 5 இந்திரியங்கள் என்ன படாத பாடுபடுத்துறது. இந்த 5 இந்திரியங்களின் மூலமாக பல விஷயங்களை நீதான் நியமிச்சுட்டு இருக்க. என்னையும் நீதான் வழிநடத்தி செல்கிறாய், அந்த விஷயங்களையும் நீதான் வழிநடத்தி செல்கின்றாய், எல்லாத்தையும் நீதான் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன், ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரத்தை போல பயந்துட்டே இருக்க. ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரத்துக்கு பயம் இருந்துட்டே இருக்குமா? ஏன் அப்படின்னா, எப்ப வெள்ளம் வருமோ அடிச்சுட்டு போயிடுவோமோன்னு பயம். எப்போ வெள்ளம் வருமோ, எப்போ விழுந்துருவோமோன்னு எப்படி அது பயப்படுமோ, அது மாதிரி எங்கேயாவது இந்த சம்சார சாகரத்துல மறுபடியும் என்ன பிழைக்க வைத்து விடுவாயோ அப்படின்னு ஒரு பயம் இல்லையா? நான் எங்க வேணாலும் பிறக்கிறேன். முகுந்த மாலையில ஆழ்வார் சொல்றார், நான் எங்க வேணாலும் பிறக்கிறேன். ஆவிஸ்மிருதி சரணாரவிந்தே, நான் சொர்க்கத்துல பிறக்கிறேன், நரகத்துல பிறக்கிறேன், எங்க வேணாலும் பிறக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு நீ, ஏன்னா உன்னுடைய திருவடியை மறந்து போகாத ஒரு தன்மை எனக்கு நீ கொடுக்கணும்ன்றார் ஆழ்வார். அவிஸ்மிருதி சரணாரவிந்தே அப்படி. அப்படிப்பட்ட ஒரு மற்றொரு பிரவೃತ್ತಿ பண்ண ஒட்டாத மகாபீத்தியையும் பிறந்த அதிகாரிக்கு இப்படி என்னை இனிமேல் இந்த சம்சார சாகரத்துல என்னை பிறக்க வைக்காதே அப்படின்னு எவனொருவன் பிரார்த்தித்து பயந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மேல பண்ணக்கூடியதான உபகாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சுவாமி தேசிகன் காண்பிக்கின்றார். மேல் செய்ய அடுப்பதே எண்ணில். இது வரைக்கும் இருக்கட்டும். மேல சொல்ல போற உபகாரங்கள் எல்லாத்தையும் நாம அடுத்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.